ஸோ 1987 ஜனவரியில் தான் வந்து பிஜே மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்தேன். இதுதான் வந்து மீண்டும் வந்து ஒரு நினைவுக்குரல். ஸோ இங்கே வந்தோடனே வந்து முதல்ல வந்து செக்ரிகேட் பண்ணாங்க. அதாவது நாங்கள் வந்து ஏற்கனவே 30 பேர் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு இங்கே 30 பேர் வந்தோம். வந்து இந்த 5 பேர் இந்த பாலாய்க்கு போங்க, இந்த 5 பேர் வந்து சுங்கைபுலோ போங்க. ஸோ எனக்கு முதல் வந்து சுங்கைபுலோ பாலாய் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த காலத்து மை ஓசிபிடி தான்ஸ்ரீ பக்ரி, லேட் தான்ஸ்ரீ பக்ரி, அவரும் வந்து ஐஜிபி ஆகிட்டு தான் வந்து ரிட்டையர்ட் ஆகினார். அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், சுங்கைபுலோ நிறைய இந்தியர்கள் பிரச்சனை, உன்னை அனுப்புன்னு அந்த கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, நீ இங்கேயே இரு அப்படின்னு பிஜே மாவட்டத்தில் வந்து பாலாயில் வந்து என்னை அமர்த்தினார். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அது சொல்லி முடிஞ்சோடனே நாங்கள் எங்கே தங்க போகிறோம். ஸோ இது வந்து லைஃப் லாங் வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம். ஸோ வீடு கையில் வந்து அந்த அளவுக்கு பணம் இல்லை. அப்போ நாங்கள் ஃபியூ ஹவர்ஸ் என்ன செஞ்சோம், அது வந்து சிம்போயன் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாடி ஆஃபீஸ். மேலே வந்து எல்லாம் அந்த பொருட்கள், அந்த அதாவது இந்த கம்யூனிகேஷன் ஒட்டி எல்லா வேலையும் மேலே நடந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் கீழே பாய் போட்டு படுத்தோம். ஸோ ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அங்கே தான் தங்கி நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். விடியங்கால வேலை முடிஞ்சு காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்க எங்களை தாண்டி தான் நடந்து போவாங்க. இந்த ஒரு அனுபவம் ஒரு லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா வீடு இல்லை எங்களுக்கு அந்த காலகட்டம். அதாவது அப்போ தொடர்ந்து இருக்கிற ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அங்கே தங்கணும். பிறகு வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் நம்ம சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து பிஜியில் சூழ்நிலை என்ன இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள். அது தொடர்ந்து தான் வந்து செக்ஷன் 8 பாலாய் முன்னுக்கு வந்து வந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து சேவாக தங்கினோம், எல்லாம் ஷேர் பண்ணி. நான் அந்த 4 பேரில் வந்து 3 மலாயக்கார நண்பர்கள், நான் ஒண்டி. ஸோ ஒரு ரூமில் வந்து எல்லாம் அடைச்சிக்கிட்டு படுத்துங்கிட்டு வேலையை ஆரம்பித்தோம். அங்கேருந்து தான் வந்து எப்போதும் வேலைக்கு நடந்து வர பாலாய்க்கு வந்து இருக்கிற 1 கிலோமீட்டர் இருக்கிற 1 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பாலாய்க்கு வரும். அது ஒரு பெரிய அனுபவம். அதுக்கு பிறகு தான் வந்து மோட்டர் சைக்கிளே வாங்கினேன். ஸோ அந்த வேலையை ஒரு ஏறக்குறைய வந்து 1 வருஷம் வேலை செய்த பிறகு ஒரு பழைய மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். அது கூட்டாளி வந்து அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க, இன்ஜின் வேறு பாடி வேறு அப்படின்னு. ஸோ அது அந்த மோட்டர் நம்பர் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, CJ 7856 சிங்கா ஜனாயான்னு ஒரு கிண்டல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மோட்டர் பைக்கை நான் வாங்கி அதை பாவிச்சிட்டு இருந்தேன். ஸோ வேலைக்கு வந்து மோட்டரில் தான் வர்றது. தொடர்ந்து வந்து சிஐடியில் நான் ஜாயின் பண்ணேன். சிஐடி 1988 சிஐடியில் ஜாயின் பண்ணேன். இந்த ஜிடி அனுபவம் வந்து நான் எப்போதும் சொல்லுவேன், போலீஸ்காரங்களாக இருந்தால் 2 விஷயம். அதாவது கான்ஸ்டபிள் இப்படி ஜாயின் பண்ணாங்களா ஜிடியில் வேலை செய்யணும். ஏன்னா அது ஒரு பெரிய அனுபவம். எனக்கு கேஸே வந்து கேஸுன்னு சொல்ல, அதாவது பாலாயில் வேலை செய்யும்போது சரியான மழை. ஸோ அந்த மழை அந்த கால சூழ்நிலையில் வந்து ஒரு கொமிஷன் சைன் அந்த கேஸு. அப்போ நாங்கள் வந்து OCS கூட வந்து ஃபாலோ பண்ணணும். நான் அந்த ஜீப்பில் ஏறிட்டு, லேண்ட் ரோவில் ஏறிக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த தொங்கின மனிதனை வந்து கீழே இறக்கி அவரை வந்து ஜீப்பில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின அனுபவம். அதை தப்பறையாயிட்டோம் மலையில். ஸோ இந்த மாதிரி அனுபவம் தான் அனுபவம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடினாவே ரோட் பிளாக், அப்புறம் லோக்காப் ஜாகா பார்க்கணும். அப்போ சில இடத்துல போயிட்டு அப்போல்லாம் வந்து பிஜியில் வந்து 2 மந்திரி இருந்தாங்க, அப்போ அவங்க வீடு ஜாகா பார்க்கணும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து ஜிடியில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இது எப்போது சொல்லுவேன், கான்ஸ்டபிள்னா இந்த மாதிரி அனுபவத்தில் ஜிடியில் போய் வேலை செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1-2 மாதம் வேலை செய்யணும், 1-2 வருஷம் வேலை செய்யணும். ஏன்னா ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியணும், மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் பெரிய அனுபவம். இது வந்து ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தா நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் வந்து ஜிடி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட எப்போதும் நான் இதை வந்து நான் ஸ்ட்ராச் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிஐடியில் 1988 வந்து சிஐடியில் பண்ணேன். அது ஒரு பெரிய அனுபவம். சிஐடியில் சேர்ந்தவுடனே டோட்டல் டிஃப்ரெண்ட். ஜிடி வேலைக்கும் அங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டு 4லேருந்து 12 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். சிஐடியிலேருந்து வரும்போது அது வந்து எந்த நேரத்துலையும் நீ வேலை செய்யணும். இந்த அனுபவம் வந்து அதான் 36 வருஷம் சிஐடியில் இருந்துன்னு பார்த்துங்களேன். ஸோ இந்த ஆரம்ப கால அனுபவன்றது வந்து பிஸ்தோல் எப்படி பிடிக்கணும், பிஸ்தோல் எங்கே வைக்கணும், எந்த நேரத்தில் பிஸ்தோல் விளையாக்கணும், நிறைய அனுபவங்களை வந்து இந்த சிஐடியில் தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பழகினேன், கற்றுக்கிட்டேன். முடி கொஞ்சம் ஜிடியில் வேலை செய்யும்போது முடி கட்டையாக வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும்.
சிஐடியில் போனோடனே கொஞ்சம் முடி நீட்டு தாடி வச்சுக்குவோம் பார்ப்பேன். இந்த அனுபவங்கள்லாம் வந்து சிஐடியில் இருக்கும்போது தான் இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ டைம் காம்ஸ் வந்து சிஐடியிலேருந்து வந்து அப்போ தான் வந்து மோட்டர் பைக் நிறைய இடத்துக்கு சுத்த போனோம், ஆளை தேட போனோம், ஆளை பிடிக்க போனோம். ஸோ மோட்டர் பைக்